வணக்கம். விஜய் இல்ல சீமான் இவங்க முதலமைச்சர் ஆகும்போது நமக்கு என்னென்ன பெனிஃபிஷரி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. முக்கியமா விஜய் ரசிகர்களும் சீமான் ரசிகர்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, விஜய் அரசியலுக்குள்ள நுழையும் போது என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நான் எவ்வளவோ படம் நடிச்சிட்டேன், 250 கோடி கிட்ட சம்பாதிக்கிறேன் ஒரு படத்துக்கு, மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் எப்படி அன்னதானம் போடணும் அப்படின்னு அந்த மாதிரி இவர் சம்பாதிக்கிற பணத்துல இருந்து மக்களுக்கு நல்லது ஏகப்பட்டது செஞ்சிருக்காரு. உங்களுக்கு விஜய் என்னென்ன நல்லது இதுக்கு வரைக்கும் செஞ்சிருக்காருன்னு தெரிஞ்சுன்னா அதை என்னோட கருத்து கணிப்பு பெட்டியில பகிரணும்னு ஆசைப்படுறேன், நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. முதலமைச்சர் சீட்ல உட்காரணும்னு அப்படின்னா மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கெல்லாம் உட்கார வேணாம், கெடுதல் செய்யறதுக்கு உட்கார வேணாம். நேர்மையான வழிமுறை, மக்களுக்கு என்னென்ன போய் சேரணும் சட்டப்படியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இதுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1.5 லட்ச ரூபா தான், அவ்வளவுதான் சம்பளம். 250 கோடியை விட்டுட்டு இதுக்கு வந்துட்டு இருக்கீங்க, 1.5 லட்ச ரூபா அவ்வளவுதான் சம்பளம். இதுல நேர்மையான வழிமுறை அப்படிங்கிறதுல எங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, குடிநீர், சுத்தமான குடிநீர் தேவை, அருமையான ரோடு வசதி எல்லா சந்து புந்து எல்லாத்துக்கும் தேவை, விளக்கு வெளிச்சம், அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா உடுக்க உடை, உண்ண உணவு, இதுக்கு தேவையான உற்பத்தி செய்யும் விவசாயிகள் அவங்கள எப்படி கௌரவிக்கிறது, அவங்க துறை சார்ந்து எப்படி சம்பாதிக்கிறது, இது முக்கியமா தேவையான ஒரு விஷயம். அதை தாண்டி கல்வியில சிறுவர்கள் கல்வி, மேல்நிலை பள்ளி கல்வி, அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது டிகிரி, மாஸ்டர் டிகிரி இந்த மாதிரி படிக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமா பண்ண வேண்டிய விஷயம். இதுல இருந்து ஒரு விஷயம் தவறுச்சுன்னா கூட என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 5 வருஷம் ஆட்சி குடிச்சது மொத்தமா எத்தனையோ கோடி மக்களுக்கு, ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, எத்தனையோ கோடி மக்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டோம். பின்னடைவுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது கிடைக்காம அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்ற முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இதை தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இப்ப இதை தாண்டி நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாரு பார்த்திருக்கீங்களா? இதுல 250 கோடி இல்ல நடிகர்களும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கோடி இல்ல 2000 இல்ல 5000 கோடி வியாபாரத்துக்கு தமிழ்நாட்டுல பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோடி 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 கோடின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, ஒரு 1000 கோடி 2000 கோடி வச்சுப்போமே, இவ்வளவு பணம் அடிச்சுட்டு தமிழ்நாட்டுல இருக்கிறது 8 கோடியில 1000 கோடின்னு பிரிச்சு பார்த்தோம்னா எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆளுக்கு பார்த்தோம்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 300 ரூபா 400 ரூபா கிட்ட ஒரு வருஷத்துக்கு சினிமாக்குன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி ஆகி போயிருது. இதே 8000 கோடி 10,000 கோடின்னு பார்த்தா ஒரு ஆளுக்கு 1000 ரூபா கொடுக்குற மாதிரி ஆயிப்போகுது. 8000 கோடி 10,000 கோடி, இப்போ 8 படம் 1000 கோடி கிட்ட ஓடுச்சுன்னா 8000 கோடி 10,000 கோடி அப்படிங்கிற ஈஸியா போயிடும். ஹிந்திலையும் ஓடும், தமிழ்லையும் ஓடும், தெலுங்குலையும் ஓடி, எதுல பார்த்தாலும் நம்மளோட காசு கொடுக்குறது ஆறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமா இருக்கும். இப்ப நம்மளுக்கு என்ன ஒரு கேள்வி இதுல எழும்புது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கம் பணம் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த எல்லா இதுல எவ்வளவு பெரிய தொகை அரசாங்கம் பணம் என்ன கேட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய தொகை சினிமாக்குள்ள மட்டும் போகுது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எல்லாத்தையும் படிக்க வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சினிமாவுக்கு போகடா சம்பாரிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிக்கு ஆள் போக தேவையில்ல, ராணுவத்துக்கு ஆள் போக தேவையில்ல, பொறியாளத்துவத்துக்கு ஆள் போக தேவையில்ல, வண்டி ஓட்டுறதுக்கு இல்ல வாகனம் இது பண்றதுக்கு ஆள் போக தேவையில்ல, துணி உற்பத்திக்கு ஆள் போக தேவையில்ல, மற்றபடி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட செல்போனு, கம்ப்யூட்டர் இந்த மாதிரி உற்பத்திக்கு ஆள் போக தேவையில்ல. எல்லாம் சினிமாவுக்கு போனீங்கன்னா அங்கே போனீங்கன்னா நீங்க 1000 2000 1 லட்சம்லாம் சம்பாதிக்கிறதுலாம் கிடையாது, கோடி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்டர் வச்சுட்டு எல்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டோம், அதுக்குன்னு ஒரு எஜுகேஷனை போட்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நல்லா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அது எனக்கு சுத்தமா எனக்கு புரியவே இல்லை. ஒரு படிச்சவன் என்னன்னு கேட்டீங்கன்னா 1 லட்ச ரூபா மேக்சிமம் சம்பாதிக்க முடியும்னா, சினிமாக்காரங்க கோடி அப்படின்னு சொல்லி சம்பாதிக்கிறாங்க. அது என்ன கதை அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா புரியல. இன்னும் உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கணும்னா, ஒரு படிச்சவன் ஒரு வீடு ஒரு கார் இது வாங்குறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா உசுரை கொடுத்து பண்ணா கூட அது நடக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதை தாண்டி மருத்துவத்துக்கு அவன் தேவைப்படுற நேரத்துக்கு மருத்துவத்துக்கு போய் ஓகே நம்மளுக்கு உடம்பு சரியில்லைப்பா, எத்தனையோ பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா உடம்பு சரியாம இருந்து கூட என்னன்னு கேட்டீங்கன்னா வீட்டுல நம்ம சரியாயிரும் ஏதாவது பண்ணி சரி பண்ணிடும் அப்படிங்கிற உணர்வோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கள்ட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பற்றாக்குறையா இருக்கும். இதை இதை மாத்தாம இந்த கோடிகளை சினிமாவுக்கு மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு சாத்தியக்கூடா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்வி.
சீமான் இவர் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ் தேசம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு மத்தவங்க அத்தனை பேரையும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நான் சொன்ன ஒரு விஷயத்த வித்தியாசமா சீமானோட விஷயத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உழைக்கிறது இது பண்றது கஷ்டப்பட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உழைக்கிற காசுலதான் வந்து கண்ணாடி, போடுற உடை, ஒரு விபூதி குங்குமம் கூட என்னன்னு விபூதி குங்குமம் பவுடர் இதெல்லாம் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம உழைக்கிற காசுல இருந்து கஷ்டப்பட்டு சேமிச்சு வாங்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் சீமான் வந்து வருஷத்துக்கு 3 மாசம் இல்ல மாசத்துக்கு ஒரு வாட்டி, தம்பிகளா உங்களை நம்பிதான் நான் கட்சி ஆரம்பிச்சேன், எனக்கு காசு இது நீங்க தான் வந்து ஏதாவது டொனேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் டொனேஷன் பாத்தீங்கன்னா 1000 ரூபா 2000 ரூபான்னு விழுகுது. அவங்களுக்கு ஏன் அந்த 1 லட்ச ரூபாய்க்குள்ள அவங்களோட குடும்பத்தை நடத்திக்க தெரியலையா? இப்ப நானும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நானும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு தேவையான கருத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப இதுவா இயல்பா என்னன்னு கேட்டீங்கன்னா யூடியூப்ல உங்கள்ட்ட இது பண்ணிட்டு இருக்கேன். இதுல என்ன கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆக போகுது என்னோட சேனல் ஆரம்பிச்சு. எனக்கு சல்லி காசு வரல. அதுக்காக என்னன்னு தம்பிகளா எனக்கு வந்து காசு வரல அப்படின்னு சொல்லிட்டு நஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்னோட சொந்த காசு போட்டு நஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். காசு வரல எனக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் எதுவும் கேட்டது இல்லையே. ஏன்னா நான் உழைப்பை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதுல எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வருது, இது வரைக்கும் எனக்கு காசு வரல. இதுல எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வருது, இதுல வந்து பணம் வந்துச்சுன்னா இதை தான் நம்பி வாழணும் அப்படிங்கறது கூட நான் யோசிக்கல. நான் என்ன சொல்ல, சீமானுக்கு யூடியூபை கூட நம்பி வாழுங்கன்னு நான் சொல்றேன். 1.5 லட்ச ரூபா வந்து நீங்க முதலமைச்சர் ஆனா வரும். யூடியூபை கூட நம்பி வாழுங்கன்னு தான் சொல்றேன். யூடியூப்ல வர பணம் அதுலயும் வந்து நீங்க செலவு பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். அதையும் செலவு பண்ணி அப்புறம் நீங்க முதலமைச்சர் ஆனீங்க அப்படின்னு சொன்னா அதுல இருக்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது இல்லாம ஒவ்வொரு சிறு இதுக்கு என்ன தம்பிகள்கிட்ட காசை கேட்டுட்டு நான் எனக்கு காசு வேணும்ப்பா இதுல ஆட்சியில நிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணா, நான் ஓட்டு போடும்போது நான் ரொம்ப என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து யாருமே உதவி செய்யறதுக்கு வரலங்க. உதவி செய்யாம வந்து கஷ்டப்பட்டு உழைச்சு ஒவ்வொரு ஆளா சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னோட கஷ்டப்பட்டு உழைச்சு ஒவ்வொரு ஆளா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் ஓட்டு போடும்போது எனக்கு வந்து இன்டைரக்டா தோணு, ஒரு பிச்சைக்காரனுக்கு போய் ஓட்டு போடணுமா அப்படிங்கறது வந்து எனக்கு இன்டைரக்டா தான். இது அது என் தமிழனோட மான பிரச்சனை எனக்கு வந்து தோணாதா? எனக்கு வந்து அது எவ்வளவு சங்கடம் வேதனையா இருக்கும் அப்படிங்கிறது வந்து இளைஞர்கள் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்களா? அதை எப்ப புரிஞ்சுப்பாங்க? இதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறது எனக்கு வந்து சீமானோட விஷயத்துல வந்து சுத்தமா புரியல. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு அருமையான பதில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கீழே இருக்க கருத்து கணிப்பு பெட்டியில வந்து போடுங்க. நன்றி.